டுடே பேசிக் ஒரு நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். அது மைனஸில் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் -3 ஸ்கொயர் அப்படின்னா -3 இன்ட்டு -3 கூட மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9. இப்போ என்ன சொல்ல வரோம்னா, இப்போ இது ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது, அதை நம்ம பவரில் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர்னில் ஈவன் நம்பராக இருந்தால், பவரில் ஈவன் நம்பராக இருந்தால் கண்டிப்பாக இங்கே பாசிட்டிவ் தான் வரும். ஈவன் நம்பராக இருந்தால் வரக்கூடிய ஆன்சர் பாசிட்டிவில் தான் இருக்கும். சப்போஸ் -3 ஹோல் கியூப் ஆட் நம்பராக இருக்குது, -3 இன்ட்டு -3 இன்ட்டு -3. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 3 சார் 9 9 3 சார் 27. ஓகேங்களா? பட் இங்கே என்ன இருக்குது, ஆட் நம்பர் இருக்குது. ஏதோ ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது, அதனுடைய பவரில் ஆட் நம்பர் இருந்தால் ஆன்சர் கண்டிப்பாக மைனஸில் தான் வரும். இன்றைக்கி ஒரு டுடே பேசிக்கில் இது ஒரு ட்ரிக் பார்க்க போகிறோம். ஃப்ராக்ஷனில் எக்ஸ் பை ஒய் ஹோல் பவர் என்னன்னு இருக்குன்னா எப்படி எழுதலாம்னா, எக்ஸ் பவர் என் ஒய் பவர் என்னன்னு பிரிச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் 2/3 ஹோல் பவர் 4னா 2 பவர் ஆஃப் 4 பை 3 பவர் ஆஃப் 4னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன் சொல்கிறேன் பாருங்கள். அடுத்த பேசிக் ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஒய் ஃப்ராக்ஷனுக்குள்ளே இருக்குன்னா எப்படி எழுதலாம்னா, தனித்தனி ரூட் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஒய் அப்படின்னு எழுதலாம். ட்ரிக் பார்க்க போகிறோம். a பவர் m இன்ட்டு a பவர் n சேம் பேஸ் ரெண்டு எப்படி இருக்கு பாருங்க, சேமாக இருக்குது. பட் பவர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நாட் ஈக்குவலாக இல்லை, நாட் ஈக்குவல். இது எப்படி போகிறது, a பவர் m இன்ட்டு a பவர் n பவர் வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, a பவர் m ப்ளஸ் n பேஸ் ரெண்டும் ஒன்றா இருந்தால் பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும், அதான் ரூல். பேஸ் ரெண்டு ஒன்றா இருந்து பவரை ஆட் பண்ணிக்கணும். பவர் எது இருந்தாலும் ஈக்குவலாக இருந்தாலும் சரி, நாட் ஈக்குவலாக இருந்தாலும் சரி, அப்படியே ஆட் பண்ணி பேஸ் ரெண்டு ஒன்றா இருந்துச்சா பவரை ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நாட் ஈக்குவலும் கிடையாது, ஈக்குவலாக இருந்தாலும் சரி தான். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். 2 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 2 இப்போ ரெண்டு பேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. பேஸ் ரெண்டு ஒன்றா இருந்தால் இன்ட்டு இருக்குது, பவரை ஆட் பண்ணணும். 2 பவர் ஆஃப் 3 + 2 இப்போ 2 பவர் ஆஃப் 5 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். சப்போஸ் டிஃப்ரெண்ட் பேஸ் a பவர் m இன்ட்டு b பவர் mன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் பேஸ் வந்து வேறு இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேஸ் வந்து எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவர் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஒன்றுமே இல்லை, ab பவர் m, தட்ஸ் ஆல். எக்ஸாம்பிள் 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர். பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் பவர் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா 3 இன்ட்டு 2 ஹோல் பவர் 2ன்னு எழுதிக்கலாம். 3 இன்ட்டு 2 6 ஸ்கொயர். டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்கும், 36ன்னு கிடைக்கும். புரியுறதுங்களா? சார் டேரெக்டாக இது போட்டாலும் என்ன வரும், டேரெக்டாக நம்ம போகிறோன்னா 3 ஸ்கொயர்னா ஆகிடும் 9 இன்ட்டு 2 ஸ்கொயர் என்ன ஆகிடும் 4. அப்போ 9 இன்ட்டு 4 36, சேம் ஆன்சர் தான். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, பேஸ் ரெண்டும்
சேமாக இருந்துச்சுன்னா ஒன்றா இருந்துச்சுன்னா பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். பவர் ஈக்குவலாக இருந்தாலும் சரி, நாட் ஈக்குவலாக இருந்தாலும் பவர் ஆட் பண்ணிக்கணும். பேஸ் சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணுங்கள். பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவர் ஈக்குவலாக இருக்குது பண்ண ஒன்றும் இல்லை. இந்த பேஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஏபி ஹோல் பவர் எம் பவர் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். சரிங்களா? ஒரு டவுட் வரும் சில பேருக்கு, என்னென்னா 2 × 3 ப்ளஸ் 2 × 2 சார், பேஸ் ரெண்டும் ஒன்றா இருக்குது, பவர் ஆட் பண்ணலாம். அப்படிலாம் இதை போடக்கூடாது. நடுவில் இன்ட் இருந்தால் தான், மல்டிப்ளிகேஷன் இருந்தால் தான் நீங்கள் இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். பேஸ் ரெண்டு ஒன்றா தான் பவரை ஆட் பண்ணுங்கிற ஃபார்முலாவை நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் தான். இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்படி போடக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும், 2 × 3 தனியாக போடணும், 2² தனியாக போடணும். 2 × 3 பண்ணாரு 8 ஆகிடும், 2² ஆகிடும் 4 ஆகிடும். அப்போ டோட்டலாக 12 கிடைக்கும். புரியுறதா? நெக்ஸ்ட் பேசிக் 2³ + 2² இப்படி இருக்குது. என்ன பண்ணணும்னா, மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பேஸ் ரெண்டு ஒன்றா இருக்குது, பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே நடுவில் வந்து என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், காமனாக இருக்கிறத நம்ம வெளியே எடுத்துணும். இல்லைன்னா காமனாக இருக்குது 2² காமனாக இருக்குது. இப்படி சார், இந்த 2³ எப்படி எழுதலாம்னா, 2² × 2⁻1. இப்போ பாருங்கள், பேஸ் ரெண்டு ஒன்றா பவர் ஆட் பண்ணால் போதும், 2³ வரும் பாருங்கள். இது இன்ட்டு நடுவில் இருக்க புள்ளி இன்ட்டு 2³ இது ப்ளஸ் பேஸ் ரெண்டு ஒன்றா இருக்குது, பவர் ஆட் பண்ண 2³ கிடைக்கும், ப்ளஸ் 2². இப்போ காமனாக இருக்கிறத வெளியெடுங்க. காமனாக இருக்கிறது வெளியினா 2² நம்ம வெளியெடுக்கணும். வெளியெடுத்தாச்சு, வெளியில் போட்டுட்டேன். இப்போ 2² வெளியே எடுக்கிறதுனா என்ன மீனிங்னா, டிவைட் பண்ணுறதுன்னு மீனிங். நம்ம என்ன இருக்குது, 2² × 2 டிவைடட் பை 2² வெளியே எடுக்கிறேன். ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ உள்ள என்ன இருக்குது, 2 மட்டும் இருக்குது. இங்கே 2 போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே 2² இருக்குது. 2²லேருந்து என்ன வெளியே எடுத்தீங்க, 2² வெளியே எடுக்கிறீங்க. அப்போ 2² டிவைடட் பை 2² அடித்தா 1, உள்ள 1 போட்டுருங்க. அப்போ 2² என்ன கிடைக்கும், நமக்கு 4 கிடைக்கும். 2 + 1 3, டோட்டலாக 12. புரியுறதுங்களா? இங்கே நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வெளியே எடுக்கிறதுனா என்ன மீனிங்னா, ஒரு நம்பரை வெளியே எடுக்கிறதுனா என்ன மீனிங்னா, அந்த நம்பரால் டிவைட் பண்ணணும் மீனிங். ஓகேங்களா? புரியுறதா? போக போக உங்களுக்கு புரியும். a⁻−m அப்படின்னு இருந்துச்சுன்னா 1/a⁻mன்னு எழுதலாம். எக்ஸாம்பிள் 2⁻−3 இருந்துச்சுன்னா 1/2⁻3ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பேசிக் a⁻m டிவைடட் பை a⁻n. என்ன சார் இது, டிவைட் பண்ணுறோம். முதல்ல நம்ம மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணோம், a⁻m × a⁻nனா பேஸ் ரெண்டு ஒன்றா தான், பவரை ஆட் பண்ணணும். இப்போ பேஸ் ரெண்டு ஒன்றா இருக்கா, சேமாக இருக்குது. அப்போ பவர் லெஸ் பண்ணுங்கள், a⁻m−n பவரை லெஸ் பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 2⁻5 டிவைடட் பை 2⁻4 ஈக்குவல் டு பேஸ் ரெண்டு ஒன்றா இருக்குது. அப்போ பவரை லெஸ் பண்ணுங்கள், டிவைட் பண்ணும்போது லெஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் பண்ணால் 2⁻1 கிடைக்கும், ஈக்குவல் டு 2. முக்கிய அடுத்த ப்ராப்பர்ட்டி, எனி நம்பர்ஸ், ஏதோ ஒரு நம்பர்ஸ் 0வை தவிர, ஓகேங்களா, 0 எனி நம்பர்ஸ் 0வாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எனி நம்பர்ஸ் பவரில் 1 இருந்துச்சுன்னா அந்த எனி நம்பர்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2⁻1 ஈக்குவல் டு 2, 3⁻1 ஈக்குவல் டு 3, 0⁻1 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பேசிக் போகிறோம். எனிதிங் பவர் 0, எனி பவர் 0 1, அதாவது 2⁻0 1, 3⁻0 1, 4⁻0 1, எனிதிங் பவர் 0 1. ஏற்கனவே பார்த்தது என்ன, எனி பவரில் 1 இருந்துச்சுன்னா அந்த எனி தான் கிடைக்குன்னு பார்த்தோம். ஆனால் எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1ன்னு இங்கே நம்ம பார்த்துருக்கோம். சப்போஸ் 0⁻0 இது யாரும் கண்டுபிடிக்கல, ஐடிஎஃப்னு சொல்லுவாங்க, இன்டெட்டர்மினேட் ஃபார்ம். இது யாரும் கண்டுபிடிக்கவில்லை. 0⁻0 ஐடிஎஃப் இன்டெட்டர்மினேட் ஃபார்ம்.
நெக்ஸ்ட் பேசிக் a பவர் m ஹோல் பவர் n என்ன பண்ணலாம், a பவர் m இன்ட்டு n, அதான் ஃபார் எக்ஸாம்பிள் 3 பவர் 2 ஹோல் பவர் 4ன்னு வச்சுக்கோங்க. அப்போ பேஸ் 3 2 இன்ட்டு 4, இப்போ என்ன ஆகிடும் 2 இன்ட்டு 4 8ன்னு மாறிடும். 2 4s are 8 அப்படின்னு நமக்கு மாறிடும். சப்போஸ் இப்படி இருக்குன்னா 3 பவர் 2 இங்கே ப்ராக்கெட் இல்லாமல் ஹோல் பவரில் ஒரு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா 3 அப்படியே தான் வச்சுக்கணும், 2வை தான் கியூப் பண்ணணும். அதாவது 2வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8 அப்படின்னு நமக்கு முடியும். இது வேறு இது வேறு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் இருக்குது, இதில் ப்ராக்கெட் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேசிக் ரூட் ஆஃப் 3 அப்படின்னா என்ன மீனிங், இந்த இடத்துல 2 இருக்கிறதா மீனிங், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்னு மீனிங். அப்போ இது எப்படி எழுதலாம்னா 3 பவர் ஆஃப், இங்கே என்ன இருக்குது 2 இருக்கா, அப்போ 1/2ன்னு போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 4th ரூட் ஆஃப் 5 அப்படின்னா 5 பவர் ஆஃப், இங்கே என்ன இருக்குது 4, அப்போ 1/4ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா. nth ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் பவரில் இங்கே என்ன இருக்குது n இருக்குது, அப்போ 1/nன்னு போட்டுக்கணும். புரியுதுங்களா. சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா. சப்போஸ் a பவர் ஆஃப் 1/n இது இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை, இங்கேருந்து இங்கே போக 1/nன்னா என்ன மீனிங், ரூட்டு போட்டு அந்த வி மார்க்கு பாருங்கள் அந்த இடத்துல போட்டுக்கணும், இந்த கீழே இருக்கிறது. அப்போ ரூட் ஏ போட்டுட்டு இங்கே என்ன இருக்குது n தானே இருக்குது, n அவ்வளோதான். இங்கே பாருங்கள் இது ரெண்டும் கம்பேர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 பவர் ஆஃப் 1/5 அப்படின்னா என்ன மீனிங்னா 3 உள்ளே போட்டுக்கணும், இங்கே 5 இருக்கா அந்த வி மார்க் இடத்துல 5 போட்டுக்கணும். 5th ரூட் ஆஃப் 3 1/5, இதுதான் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் a பவர் ஆஃப் m/n இது எப்படி எழுதுறது, ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இதை பிரிக்கணும், எப்படி பிரிக்கலாம், a பவர் ஆஃப் 1/n ஹோல் பவர் m அப்படின்னு பிரிக்கலாம். எப்படி சார் இது பிரிச்சிங்க, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்துமே, a பவர் m ஹோல் பவர் என்னன்னா a பவர் m இன்ட்டு n நம்ம பார்த்தோம், அந்த ஃபார்முலா அப்படி தான் இது பிரிச்சிருக்கும். அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் பிரித்து எழுதுகிறோம், 1/n இன்ட்டு m 1/n இன்ட்டு m ரிவர்ஸ் ப்ராசஸ். அப்போ பிரிச்சாச்சு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a பவர் ஆஃப் 1/nனா nth ரூட் ஆஃப் a அப்படின்னு மீனிங், nth ரூட் ஆஃப் a ஹோல் பவர் m. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது தான் நம்ம திரும்ப இதை எழுதியிருக்கோம். புரியுதுங்களா. இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் வரும், அந்த டவுட்டை நம்ம கிளியர் பண்ண போகிறேன். சார் 1/nஐயும் எம்ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், எப்படி சார் பண்ணுறது, எம்ஐ எங்கே சார் பண்ணுறது, என்னோட பண்ணணுமா ஒன்னோட எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எம்மு கீழே 1 இருக்கிறது தான் மீனிங். அப்போ நியூமரேட்டர்லேயே மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ m/nன்னு மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் 2 இன்ட்டு 1/x அப்படின்னா எப்படி இது மல்டிப்ளை பண்ணணும்னா 2 கீழே 1 தான் மீனிங். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், நியூமரேட்டரில் 2 இன்ட்டு 1 2 பை 1 இன்ட்டு எக்ஸ் அவ்வளோதான் 2/x. நீங்கள் மட்டும் 2xோட மல்டிப்ளை பண்ணிடாதீங்க, நியூமரேட்டரில் தான் மல்டிப்ளை பண்ணணும். அதே பேசிக் தான் நம்ம வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்.